2005 முதல் 2008 வரை கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கொலை கொள்ளை கடத்தல் சம்பவங்களுடன் தொடர்புடைய இரு சந்தேக நபர்கள் கைது. திருக்கோவில் சந்திவெளி பகுதிகளைச் சேர்ந்த இருவரும் சிஐடி போலீசாரால் மடக்கி பிடிப்பு என்பதான தகவலாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. எனவே யார் எவர் என்பது தொடர்பில் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அவருடைய சகாக்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரான உதயகுமார் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உட்பட 2005 மற்றும் 2008 இடையில் கிழக்கு மாநிலத்தில் நடந்த கொலைகள் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பிலேயே இந்த கைதுகள் இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன. கடத்தல் சம்பவங்கள், காணாமல் போதல்கள், துப்பாக்கிகளை பயன்படுத்துதல், சித்திரவதை கூட்டங்களை நடத்தியமை, மிரட்டி பணம் பறித்தல் போன்ற சம்பவ குற்றச்சாட்டுகளிலே இனிய பாரதி மற்றும் தவசீலன் ஆகியோரை சந்தேகத்தின் அடிப்படையில் திருக்கோவில் மற்றும் சந்திவெளி பகுதிகளில் கைது செய்துள்ளதாக குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். குற்ற விசாரணை பிரிவினரால் ஞாயிற்றுக்கிழமை திருக்கோவில் மற்றும் மட்டு சந்திவெளி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே. புஷ்பகுமார், அவரது சகாவான சசிதரன் தவசீலன் கைது தொடர்பாக குற்ற விசாரணை பிரிவினர் ஞாயிற்றுக்கிழமை விடுத்த அறிக்கையிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு துறையின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவில் அதிகாரிகள் குழு 2005 மற்றும் 2008 இடையில் கிழக்கு மாநிலத்தில் நடந்த கொலைகள், கடத்தல்கள், காணாமல் போதல்கள், துப்பாக்கிகளை பயன்படுத்தியமை, சித்திரவதை கூடங்கள் நடத்தியமை மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் குறித்த நீண்ட விசாரணையை மேற்கொண்டிருந்தது. இந்த விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் இந்த குற்றங்களுடன் தொடர்புடைய 2 சந்தேகநபர்களை மேற்கூறிய பிரிவின் அதிகாரிகள் குழு 2025 ஜூலை 6ஆம் தேதி அன்று திருக்கோவில் மற்றும் சந்திவெளி பகுதிகளில் 45 மற்றும் 44 வயதுடைய 2 சந்தேகநபர்களையும் கைது செய்திருக்கிறது. சந்தேகநபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் முதல் சந்தேக நபரான இனிய பாரதி 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய கருணா அம்மான் பிரிவின் திருக்கோவில் பகுதியில் உள்ள ஆயுதமேந்திய முகாமின் தலைவராக பணியாற்றியிருக்கிறார். அவர் 2007 மற்றும் 2008ஆம் ஆண்டுகளில் கருணா அம்மான் பிரதித்துவப்படுத்தும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அரசியல் கட்சியின் அம்பாறை மாவட்ட ஜனாதிபதி ஒருங்கிணைப்பு அதிகாரியாக பணியாற்றியவர் என்பதோடு 2012 முதல் 2015 வரை அந்த பிரிவு பிரதித்துவப்படுத்தும் கட்சியின் கிழக்கு மாகாண சபை உறுப்பினராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது சந்தேக நபரான தவசீலன் முதல் சந்தேக நபரின் உதவியாளராக பணியாற்றியவர். இருவரும் முதன்மையாக கிழக்கு மாநிலத்தில் குற்றப்புலனாய்வு துறையின் காவலில் உள்ள சிவனசித்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தலைமையில் குற்றங்களை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட குற்றங்கள் மற்றும் அவர்களின் உதவி மற்றும் உடந்தைகள் தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்று புலனறுவை வெளிக்கந்த புல்லையேரடி பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அரிநாயகம் சந்திரனேந்து உள்ளிட்ட 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். 2007ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி அன்று சிந்துஜன் என்ற ஜான்சன் ஜெயகாந்தன் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். 2007 ஜூன் 28 அன்று திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளர் தில்லை நாயகம் உதயகுமார் படுகொலை செய்யப்பட்டார். 2007 ஜூலை 27ஆம் தேதி அன்று திருக்கோவிலைச் சேர்ந்த சிவனடி அழகுராசா கடத்தப்பட்டிருந்தார். 2008 ஏப்ரல் 20ஆம் தேதி அன்று கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டிருப்பு பகுதி கிராம சேவை உத்தியோகத்தர்களான கந்தையா நாகராசா மற்றும் கனகரத்னம் ஆனந்தி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். 2008 செப்டம்பர் 25 அன்று திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த திருமால் திருச்செல்வம் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். 2008 நவம்பர் 21 அன்று திருக்கோவில் விநாயகர்புரத்தைச் சேர்ந்த ராசையா கோகுலன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது தாயாரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2022 டிசம்பர் 21 அன்று அக்கரைப்பற்று நீதிமன்றத்துக்கு தீ வைத்த சம்பவத்தில் 2 சந்தேகநபர்கள் நேரடியாக ஈடுபட்டுள்ளார்கள் என்பதை அறிய விசாரணைகள் நடந்து வருகின்றன. முதல் சந்தேகநபர் இனிய பாரதி தொடர்பாக கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைய அறிக்கைகளின்படி கிழக்கு மாநில கொலைகள், கடத்தல், சித்திரவதை குணங்களை நடத்துதல் மற்றும் துப்பாக்கிகளை பயன்படுத்தல் ஆகியவற்றில் ஈடுபட்ட ஒரு நபராகவும் அவர் பெயரிடப்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்திருக்கிறது. சந்தேக நபர்கள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது என அந்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது.